ஹாய், உங்க குழந்தை உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களா? கண்ணை பார்க்க மாட்டேங்கிறாங்களா? சொல்றத கவனிக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த வீடியோல குழந்தைங்க உட்காந்து உங்க கண்ணை பார்த்து நீங்க சொல்றதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ்ல நான் சொல்லுவேன். என்னன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஓரல் பிளேஸ்மெண்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமாக நான் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன். நம்ம போன வீடியோவில் குழந்தைங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க டெவலப் ஆக பண்ண வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் 2 சோஷியல் ஸ்கில்ஸில் ஃபர்ஸ்ட் 2 லெவலில் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குழந்தைங்க உட்காந்து நம்மளை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு 3 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் குழந்தைங்க ரொம்ப அவங்கள பிஸி கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க நம்ம சொல்கிறத எதையுமே கவனிக்க மாட்டாங்க. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அண்டர் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ஷை டைப்பாக இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அப்படியே காமாக பேசாமல் அமைதியாக உட்காந்தே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சொல்கிற ஒரு எந்த ஆக்டிவிட்டீஸும் செய்ய மாட்டாங்க. அவங்க கவனிக்கவும் மாட்டாங்க. ஸோ தேர்ட் ரீசன் என்னன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியில் ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்டில் இருப்பாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியில் மட்டுமே ஸ்ட்ரக் ஆகியிருப்பாங்க. இப்போ வெறும் காரை வச்சு இப்படி இந்த வீல்ஸை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்கனாலும் அவங்க நம்ம சொல்கிற எதையும் கவனிக்க மாட்டாங்க. வெறும் அந்த ஆக்டிவிட்டியில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ரீசன் குழந்தைங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற குழந்தைங்களை நம்ம எப்படி உட்கார வைக்கலாம்னு பார்க்கறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம மூமெண்ட் பிரேக் அடிக்கடி கொடுக்கணும். நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டி கொடுக்குறோன்னா அதுக்கு நடுவில் அவங்க நம்ம பார்க்கும்போதே தெரியும் குழந்தைங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிறாங்க, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே நம்ம அவங்களுக்கு மூமெண்ட் பிரேக் கொடுக்கும். ஸோ அந்த மூமெண்ட் பிரேக்னா உடனே நம்ம அவங்களுக்கு குழந்தைங்களை ஃப்ரீயாக விடுறது கிடையாது. அதுலேயுமே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் கேம்ஸ் கொடுக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெடி செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, இல்லைன்னா நம்ம மடியில் உட்கார வச்சுட்டு 1 2 3 அப்படி சொல்லி விளையாடுறது. அப்புறம் டிக்கிள் கேம்ஸ் கிச் 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 சொல்லி விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அவங்கள அந்த மூமெண்ட் ஆக்ஷன் கொடுக்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் காம் ஆவாங்க. அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு சிட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம். ஸோ அடுத்த ஸ்ட்ராட்டஜி மூவ் சிட் ஷெட்யூல். அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு குழந்தை 5 மினிட்ஸ் தான் உட்காடுறாங்க. அந்த குழந்தைக்கு அடுத்து நம்ம 5 மினிட்ஸ் பிரேக் விடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 5:5 அந்த மாதிரி நம்ம ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை குழந்தைங்க 5 மினிட்ஸ் உட்காராங்க, ஆனால் 10 மினிட்ஸ் பிரேக் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு லாங்கர் பிரேக் கொடுத்துட்டு நம்ம 5 மினிட்ஸ் சிட்டிங் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா அதை நம்ம கிராஜுவலாக நம்ம சிட்டிங் ஆக்டிவிட்டியோட டைம் ஸ்பேனை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து தேர்ட் ஸ்ட்ராட்டஜி குழந்தைங்க நம்மளோட உட்காரதுக்கான சில வேல்யூபிள் ரீசன் நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். மோஸ்ட்டாக குழந்தைங்க இந்த சென்சரி பிளே ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது அவங்க உட்காருவாங்க. சென்சரி ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா இப்போ பிளே டோ கொடுக்கலாம், இந்த களிமண் வச்சு விளையாட விடலாம், இல்லைன்னா சாண்ட் பிளே மண்ணில் உட்கார வச்சு விளையாட விடலாம், இல்லைன்னா வாட்டர் பிளே தண்ணியில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இப்படி இன்னொரு இதில் ஊற்றுறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக உட்காருவாங்க. இல்லைன்னா கலர்ஸ் வச்சு விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சில குழந்தைங்க ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் மட்டுமே ஃபுல் டைமும் ஃபிக்ஸ் ஆகி வச்சுருப்பாங்க. அவங்க அடுத்த ஆக்டிவிட்டிக்கு மாற மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சென்சரி பிளே கொடுக்கக்கூடாது. அப்புறம் வேறு ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்க மாற மாட்டாங்க. சில குழந்தைங்க ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது பாடி டு பாடி கான்டாக்ட், நம்ம குழந்தைய மடியில் வச்சுட்டு ஹக் பண்ணா
ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங், அப்புறமா வந்து இந்த டிக்கிள் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து ஸ்லோவாக வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து நம்ம உட்கார வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஐ கான்டாக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, குழந்தைங்கள வந்து ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸில் வந்து உட்கார வச்சுட்டு நம்ம வந்து கீழே உட்காரும்போது அந்த ஐ டு ஐ லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். அதாவது இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஒரு டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு நம்ம வந்து சேரில் உட்காந்தோம்னா ஐ டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்மால் சேரில் வந்து குழந்தைய உட்கார வச்சுட்டு நம்ம வந்து கீழே ஃப்ளோரில் உட்காரும் போதும் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து உட்கார வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த டாய்ஸ் எடுத்தாலும் வந்து அதை வந்து நம்ம வந்து இப்படி வாய்க்கிட்ட வந்து வைக்கணும். இங்கே பாரு, பால் பாரு அப்படின்னு சொல்லி இப்படி பாலை வந்து வாய்க்கிட்ட வச்சுட்டு நம்ம வந்து சொல்லும்போது இந்த பாலில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வாயையும் வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. இங்கே பாரு, பால் பாரு, பால் 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 அப்படின்னு நம்ம வந்து இப்படி வாய்க்கிட்ட வச்சுக்கிட்டே நம்ம வந்து சொல்லலாம். இல்லைன்னா இங்கே பாரு, டிங் 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 அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் சவுண்ட்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அப்போ வந்து அவங்க கவனித்து நல்லா வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கும் வந்து அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து பலூன் வச்சும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பலூனை வந்து வாய்கிட்ட வச்சு நம்ம வந்து ஊஃப்னு ஊதும் போது அது கொஞ்சம் பெருசாகும்போது அவங்க குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து அதை பார்ப்பாங்க. அப்புறமா இப்படி எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் அப்படியே நம்ம விடும்போது அதை வந்து அந்த ஒரு சவுண்டோட வந்து அது வந்து விடும். உஸ் அப்படின்னு சொல்லிட்டே நம்ம விட்டோம்னா வந்து அவங்களும் குழந்தைங்களும் வந்து இன்ட்ரெஸ்டாக ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த நம்ம ஊதிட்டு விட்டுறதுக்கு முன்னாடி இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா வந்து குழந்தைங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இஸ் அப்படிங்கிற சவுண்டை வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இமிட்டேஷனை வந்து பில்டப் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். பபிள்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ஊதுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து அது ஊதும் போதே வந்து இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்படி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஊதாமல் இப்படி வந்து நம்ம பண்ணும்போது அந்த ஓரல் மூமெண்ட்டை வந்து குழந்தைங்க இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து இந்த ஃபேஸ் மாஸ்கை வச்சும் வந்து நம்ம வந்து குழந்தைங்களும் நம்மளை வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நிறையா ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் வச்சுட்டு குழந்தைங்களை எடுக்க சொல்லும் போது குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம ஃபேஸை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க நம்மளை வந்து கவனிச்சாங்கன்னா தான் நம்மளை பார்த்து அடுத்து வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி உட்காந்து நம்ம கண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ நம்ம சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அமைதியாக ஒரு இடத்துலையே வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து ஆனால் வந்து நம்ம சொல்கிறது எதையும் வந்து அவங்க வந்து கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க நம்ம சொல்கிறது கவனிக்க ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு மாதிரி எக்ஸைட்டேட்ரி கேம்ஸ் வந்து கொடுக்கணும். அவங்க எக்ஸைட் ஆகிற மாதிரியான ஒரு கேம்ஸ் கொடுக்கணும். இப்போ டிக்கிள் கேம் கொடுத்தோன்னா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. நம்ம பிடிச்சிக்கிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம வந்து த்ரோ பண்ணி வந்து விளையாடும் போதும் வந்து குழந்தைங்க என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க நிறைய கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து ரெடி செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட் நிறையா கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அந்த அரௌசல் ஸ்டேட் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ அப்போ தான் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த குழந்தைங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்கிற குழந்தைங்கனாலும் சரி, உட்காந்து அட்டென்ஷன் கொடுக்காத குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஞ்ச நேரம் மட்டும்தான் வந்து அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் அட்டென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறமா அடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒன் மோர் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து இப்போ நம்ம 2 பர்சன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க, உடனே அடுத்ததுக்கு போகணுன்னாங்கன்னா இன்னும் 1 மட்டும் வைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம 1 வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது குழந்தைங்க வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன் மோர் ஆக்டிவிட்டி வந்து இப்போ இந்த குழந்தைங்க சில சமயத்தில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியில் ஃபிக்ஸேட் ஆகிருப்பாங்க. அதாவது வந்து கார் மட்டும்தான் பிடிக்கும்னா கார் மட்டும் விளையாடுறது, இல்லைன்னா லைனாக அடுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த ஒன் மோர் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம வந்து ஒன் நியூ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரலாம். இப்போ வந்து குழந்தைங்க லைனாக வைக்கிறாங்கன்னா வந்து அதை வந்து நம்ம 2 வந்து டபுளாக அடுக்கி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வந்து புதுசாக நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம். இப்போ டவர் வந்து வரிசையாக வந்து டவர் பில்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் புஷ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம இன்னோவேட்டிவாக வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து
கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்ததா நம்ம வந்து குழந்தைங்களை இந்த அட்டென்ஷன் ஸ்பேனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளீனப் ரொட்டீன் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது நம்ம ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்குறோன்னா அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சதுக்கப்புறமா தான் அடுத்த ஆக்டிவிட்டி எடுக்கணும். ஸோ அந்த க்ளீனிங் ரொட்டீன் எல்லாமே வந்து இந்த குழந்தைங்களையும் வச்சு செய்யும்போது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து குழந்தைங்க உட்காந்து நம்ம கண்ணை பார்த்து நம்ம சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறதுக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் சொன்னேன். ஸோ அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.